ஹலோ கைஸ், வெல்கம் டு கபியனி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஆல்ஃபபெட் A to Z எப்படி எழுதுறதா பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 3 பேர்த்துக்கிட்ட மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா 3 பேர் மட்டும் இல்லை, எத்தனை பேர் வேணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதுறதுனா பார்க்க போகிறோம். ஹேண்ட் ரைட்டிங்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பேராகிராஃப் போகாமல் லைக் A to Z ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மாதிரி எழுதுனா கூட நம்மளுக்கு ஓகே தான். ஸோ நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் ஹேண்ட் ரைட்டிங்கில் கேபிட்டல் A ஸ்மால் A வரும் பாருங்கள். இதுதான் கேபிட்டல் பியில் இதுதான் பிக் பி அண்ட் ஸ்மால் பி. இப்போ நான் கேபிட்டல் சி இந்த மாதிரி தான் போகணும். இப்போ கேபிட்டல் சி போடும் போது சில பேர் நார்மல் ஈ போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சிடுறீங்க. ஸோ இது தப்பு. ஸோ இது தப்பு. இதுதான் கரெக்டான சியாக வரும். இதுதான் கரெக்டான சியாக வரும். நீங்கள் டிக்ஷனரியில் கூட போய் நீங்கள் சொல்லி பண்ணிங்க, இல்லைன்னா கூகுளில் கூட போய் பாருங்கள். சியெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டி இப்போ சில பேர்த்துக்கு கஷ்டமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம டி நம்ம ஈஸியாக நார்மலாக போடுற மாதிரியே போட்டுக்கலாம். பட் இதனால் ஹேண்ட் ரைட்டிங்கில் வேறு மாதிரி இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட் லெட்டர் டினா அது வேறு மாதிரி டிசைனாக போடுவாங்க. அது உள்ளக்குள்ளேயே ஒரு ரவுண்டு போடுறாங்க. பட் அந்த ரவுண்டு போடலாம், பட் அது டிசைனிங்க்கு பேராகிராஃபில் அந்த மாதிரிலாம் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இ இப்படி தான் போடணும். அப்புறம் எஃப் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜி, அப்புறம் ஹெச், அப்புறம் ஐ, இது அப்புறம் இது ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி. இப்படி தான் போடணும். டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதுவும் ஓகே. இது நான் நார்மலாக இந்த ஆல்ஃபபெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே நான் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுகிறேன். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வீடியோவில் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் நம்ம இன்றைக்கி பார்த்து ஒருவேளை நம்ம இன்றைக்கி மட்டும் கேபிட்டல் பார்த்துட்டு நாளைக்கு இதை வீடியோ பண்ணால் ஸ்மால் லெட்டர் பார்த்துருக்கலாம். பட் நாளைக்கு ஸ்மால் லெட்டர் போட வேணாம், ஒரே ஒரு ஸ்மால் பேராகிராஃப் மட்டும் எழுதிக்கலாம். ஒரு ஸ்மால் பேராகிராஃப்னால் ஒரே ஒரு வேர்டு, மை நேம் இஸ் கபிக்ஷா, ஐ எம் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட், தாகூர் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல், அந்த மாதிரிலாம் நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்ம புக்கில் இருந்து கூட என்னாச்சும் ஸ்மால் சென்டென்ஸு ராமா இஸ் த குட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம்.